ஆதீனம் கூறிய கருத்து சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரானது. தமிழக அரசு விசாரணை செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜவாஹிருல்லா கேட்டுக்கொண்டார். மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் வணிகர் சங்க திருவிழா பொதுக்கூட்டம் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடலில் அக்கட்சியினுடைய தலைவர் ஜவாஹிருல்லா எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது. இப்பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் பொன்முடி, செஞ்சி மஸ்தான், நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த விழாவில் தள்ளுவண்டி, தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் மனிதநேய மக்கள் கட்சி மாநில தலைவர் ஜவாஹிருல்லா எம்எல்ஏ செய்தியாளர்களிடம் கூறியதாவது: வணிகர் தினத்தை அரசினர் தினமாக அனுசரிப்பதற்கான அரசாணை வெளியிடப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். இதை தாங்கள் வரவேற்கிறோம். அதேபோல் வணிகர்களுக்கு பலனுள்ள பல திட்டங்களை முதல்வர் அறிவித்துள்ளது. மனிதநேய வர்த்தக சங்கம் வரவேற்றுள்ளது. உணவுப் பொருட்களுக்கு GSTயிலிருந்து முற்றிலும் விலக்கு அளிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம். இது சாமானிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலனை அளிக்கும் விதமாக இருக்கும். மொத்தத்தில் வணிகர்களின் நலனை பாதுகாக்கக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மாறிவரக்கூடிய வணிக உலகத்தில் வணிகர்களை தரப்படுத்தி அவர்களின் திறன்களை வளர்க்கும் வகையில் மனிதநேய வர்த்தக சங்கம் சார்பில் மனிதநேய வர்த்தக தளகர்த்தர்கள் பேரவை என்ற ஒன்றை நாங்கள் துவங்கியுள்ளோம். இதன் மூலம் இணையத்தின் வருகையால் வணிகர்கள் சந்திக்கும் பல சவால்களையும் திறன்கள் கொண்ட பணியை செய்யுள்ளோம். தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக உள்ளது. இங்கு எந்த ஒரு பிரிவினரும் மக்களுக்கு மத்தியில் மோதல் உருவாகும் கருத்தை வெளியிட்டால் உடனே தமிழக அரசு தலையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த வகையில் மதுரை ஆதீனம் அவர்கள் தெரிவித்த கருத்து தமிழகத்தில் நடக்கும் சமூக அமைதியையும் சமூக நல்லிணக்கத்தையும் சீர்குலைக்கும் வகையில் உள்ள கருத்தாக உள்ளது. தமிழக அரசு உரிய முறையில் எதிர்காலத்தில் இதுபோன்று மக்களை பிளவுபடுத்தக்கூடிய கருத்துக்களை யாரும் கூறாத வகையில் தகுந்த சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். மே 5 வணிக தினத்தை அரசினர் தினமாக அனுஷ்டிப்பதற்கான அரசாணை வெளியிடப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று அறிவித்திருக்கிறார்கள். அதை வரவேற்கின்றோம். அதேபோன்று வணிகர்களுக்கு பலனுள்ள பல திட்டங்களை எல்லாம் இன்று மதுராந்தகத்தில் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பதை மனிதநேய வர்த்தக சங்கம் வரவேற்கிறது. உணவுப் பொருட்களுக்கு GSTயிலிருந்து முற்றிலும் விலக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை இன்றைய கூட்டத்தில் மனிதநேய வர்த்தக சங்கம் நிறைவேற்றியிருக்கிறது. இது சாமானிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். மொத்தத்தில் வணிகர்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்களை சட்டமன்றத்திற்குள்ளேயும் அதேபோல் இன்று மதுராந்தகத்திலும் அறிவித்த முதலமைச்சர் அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரக்கூடிய வணிக உலகத்தில் வணிகர்களை தரப்படுத்தி அவர்களை திறன்களை வளர்க்கக்கூடிய வகையில் மனிதநேய வர்த்தக சங்கத்தின் சார்பாக மனிதநேய வர்த்தக தளகர்த்தர்கள் பேரவை என்று ஒன்றை FVS BLF என்ற ஒரு துணை நிறுவனத்தை நாங்கள் தொடங்கவிருக்கிறோம். இதன் மூலமாக இணையத்தின் வருகையினால் வணிகர்கள் சந்திக்கக்கூடிய பல சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய திறன்களை வணிகர்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு பணியையும் நாங்கள் செய்யவிருக்கிறோம். சார், ஒரு IAS அதிகாரிக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தகவல் இருக்குது சார். அதை பற்றி விரிவாக ஆய்வு செய்து பிறகு சொல்கிறேன். நீட்டித்து முதல்வர் இப்போ அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அரசாணை விரைவில் வெளியிடப்படும் சொல்லியிருக்காரு. ஆமாம், அதே மாதிரி 3 லட்சத்துக்கு 5 லட்சமாக உயர்த்தியிருப்பது. அதே போல் சிறு கடைகளில் வைக்கக்கூடிய அந்த பேர் பலகைகளுக்கு
ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்தால் அதற்கு வரி விதிப்பதிலிருந்து விலக்கு, இப்படி பல நல்ல அறிவிப்புகளை முதலமைச்சர் அவர்கள் இன்று அறிவித்திருக்கிறார்கள். அத்தனையும் நாங்கள் வரவேற்கிறோம். சார், இப்போ மதுரை ஆதீனம் வந்து ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாடு ஒரு அமைதியான ஒரு மாநிலமாக திகழ்கிறது. இங்கு எந்த ஒரு பிரிவினரும் மக்களுக்கு மத்தியில் மோதல்களை உருவாக்கக்கூடிய ஒரு கருத்தை வெளியிட்டால் உடனடியாக தமிழ்நாடு அரசு தலையிட்டு தகுந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. அந்த வகையில் மதுரை ஆதீனம் அவர்கள் தெரிவித்த கருத்து தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய சமூக அமைதியை, சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. எனவே தமிழ்நாடு அரசு உரிய முறையில் இதுபோன்று எதிர்காலத்தில் யாருமே இது போன்ற மக்களை பிளவுபடுத்தக்கூடிய கருத்துக்களை சொல்வதற்கு துணியக்கூடாது என்ற வகையில் தகுந்த சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.